ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எப்போயோ எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆகிடுச்சு. பலாக்காய் கிடச்சிதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போது இந்த ரெசிப்பியை நான் செஞ்சு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். எடிட்டிங்லாம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த பலாக்காயை நம்ம வந்து நறுக்கிறதுக்கு நான் நம்ம வீட்டு கத்தி, எனக்கு யூஸ் பண்ணுற கத்தி கொண்டு போனேன். அப்புறம் ராதிகா வந்து ஆண்டி கொடுங்க, நான் வேறு கத்தியில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு, இந்த டாக்டர்லாம் ஆப்ரேஷனுக்கு ரெடி வாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரெடி ஆகிட்டா. நல்லா ஒரு தாம்பால் தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு கத்திக்கும் அப்படியே எண்ணெய். நான் தான் நினச்சேன், ஏமா பலாக்காய் தானே வெட்ட போகிற, அதுக்குன்னா இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு. அவள் முதல் நாள் தான் செஞ்சுருந்தா. அதனால் அவள் என்ன பண்ணா, நானே நறுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பலாக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்க ஆரம்பித்தா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கைக்கு வந்து இந்த அக்குப்ரெஷர் செப்பல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, காலுக்கு அப்படியே சாஃப்டாக அந்த மாதிரி கைக்கு அவளுக்கு வந்து எதமாக இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லி ஆகணும், இதை வீடியோ எடுத்தது கூட நம்ம அன்பு தான் எடுத்தான். ஆக்சுவலாக அருண் எடுப்பான் எப்பயும், இந்த தடவை அன்பு எடுத்தான். எங்கள் ஹிருதயா வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ என்னை வந்து கிட்டையே நெருங்க விடலை. ஸோ நறுக்கி கொடுக்குறேன் ஆண்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நறுக்கி கொடுத்தா. நறுக்கும்போது அந்த ஸ்கின் மேலே இருக்கக்கூடிய அந்த ரஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா, முள்ளா, அதெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. பலாக்காய் நல்லா வெள்ளை வெள்ளையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்க ஆரம்பித்தா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்தது. ஆனால் அந்த வெள்ளையாக இருக்க பகுதியெலாம் வந்து கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தடவி நறுக்கும்போது கை வழுக்கிண்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கேரளாவில் இதெல்லாம் எப்படி டக்குன்னு அவங்களுக்கு சமையலில் டெய்லி பலாக்காய் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால் ஒரு நாளே இந்த பலாக்காவை சமைக்கிறதுன்றதே நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நான் இன்றைக்கி வந்து இந்த பலாக்காயை வச்சு ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான்வெஜ் நீயா செய்கிறேன்னு, நான் நான்வெஜ் செய்யலை. நான்வெஜ் ஸ்டைலில் கொஞ்சம் ஸ்பைஸியாக மசாலாலாம் போட்டு இந்த பலாக்காவை நான் வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நான் கற்றுக்கிட்டு தான் செய்கிறேன். ஒரு சேனலில் பார்த்துட்டேன் அவங்க என்னெல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக இதை கடகடன்னு நான் வந்து ஸ்பீடாக காமிச்சிருக்கலாம். ஆனால் எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது இதை கட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் நான் இதை வந்து பொறுமையாக வீடியோ எடுக்க சொன்னேன். அன்பு தான் அழகாக எடுத்துகிட்டு இருந்தான். பாருங்கள், இந்த சைடெலாம் எப்படி கருப்பாகிடுச்சு. அவள் கையில் ஒரு 50 கிராம் எண்ணெய் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ எண்ணெய் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த பைனாப்பிள் மாதிரி மொத்தமாக 4 பீஸாக போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே பால் குழன்னு வந்துக்கிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கிண்ணத்தில் கொண்டு போய் நான் எண்ணெய் அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி அதை தொடச்சி வெட்டினாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே கொஞ்சம் பால் வந்தது, அதை கூட அப்படியே வந்து சுரண்டி வழித்து எடுத்தாச்சு. எவ்வளோ கருப்பாயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அருவாமனையில் நான் என்ன பண்ணேன்னா நல்லா நறுக்கி தர சொன்னேன். சூப்பராக வந்து 2 பொலந்தாச்சு. பாருங்க, சூப்பராக இல்லை. அந்த பலா சொலை இருக்குது பார்த்தீங்களா, அது குட்டி குட்டியாக தெரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் டீப்பாக எடுக்க சொன்னேன். நான் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஹிருதயா வந்து எடுக்கவே விடலை. அது அப்படியே வந்து அந்த நடுவில் நரம்பு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கொஞ்சம் எடுக்க சொல்லிட்டேன். நம்ம இந்த முட்டைக்கோஸ் எல்லாம் கட் பண்ணால் நடுவில் தடியாக வரும்ல காம்பு, அதை மட்டும் நான் வந்து இதை எடுக்க சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி நறுக்கணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக தோலை சீவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும். இல்லைனா கடகடன்னு காமிச்சிருப்பேன். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம நறுக்கிக்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் எவ்வளோ ரஃப்பாக இருந்தது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா. அப்படியே சக்கன்னு வெட்ட வருது. மொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வேறு நாங்கள் ஒருத்தர் வந்து விசிறிண்டே இருந்தோம். பாருங்க,
எப்படியா இருந்தாலும் நான் வந்து இதை வேக வைக்க போகிறேன் இல்லையா, அதனால் சைஸ் வந்து நம்ம விருப்பம்தான். அருண் வந்து இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, பொறுமையை இழந்திருப்பான். அன்புவாக இருக்கவே பொறுமையாக வீடியோ எடுத்தான். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த சைஸ்க்கு நல்லா சக்கையாக நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து சின்ன பலாக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக சமைக்க வருது, அவ்வளோ கொள்ள வருது. ஒரு கடாய் ஃபுல்லாக ரொம்புற அளவுக்கு எனக்கு வந்து சமைச்ச பிறகு காய் கிடச்சிது. வேறு லெவல் டேஸ்ட்டாக இதை நான் பண்ணியிருந்தேன். அவங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பலாக்காய் டேஸ்ட் இருக்குமா. இனிமேல் வந்து பலாக்காய் எங்கே கிடைச்சாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அது எப்படி இருக்குமோ, டேஸ்ட் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். ஆனால் வந்து இது வேறு லெவலில் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நறுக்க ஆரம்பித்தாச்சு. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மொத்தமாக நறுக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கீழே இருக்கிறதுலாம் இந்த கட்டை. மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை எல்லா வீடியோவும் பாருங்கள், பொறுமையாக நிதானமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே முழுசாக காமிக்கிறேன் இந்த வீடியோவில். கடகடன்னு அரிஞ்சிட்டு போகலை, ஏன்னா இது எந்த அளவுக்கு இந்த பலாக்காய் நறுக்கிறது அப்படிங்கிறதுன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஃபுல் வீடியோவே நான் இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கேன். அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து நறுக்க ஆரம்பித்தோம். நீங்கள் பலாக்காய் சமையல் எப்படி பண்ணுவீங்க, பண்ணினீங்கன்னா எனக்கு காமிங்க. இந்த மாதிரி இருக்க பாய் சொல்லு. ராதிகா ஒரு ஹாய் சொன்னாங்க. சூப்பராக ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் நறுக்கி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நான் இதை வந்து கட் பண்ணி வேறு போட்டிருக்கேன். 15 நிமிஷம் ஆச்சு சாலிடாக. இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நறுக்கின பிறகு. இப்போது இதை நம்ம வந்து எப்படி சமைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான், சரிங்களா? நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் இந்த பலாக்காயை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக, ஒரு நான்வெஜ் ஸ்டைலில். உங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டு. எப்போ கேரளா போனாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, கேரளா போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு பலாக்காய் வாங்கிட்டு வருவீங்க. குக்கரில் போட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு குக்கரில் ஒரு 4 to 5 சவுண்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போகிறோம். நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தான் வேக வச்சேன். அது கூட கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் 2 போட்டுக்கோங்க, வேக வச்சுருங்க. ஒரு 4 to 5 சவுண்டு வச்சிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இது வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்துடும். இப்போ வந்து நம்ம மசாலா சாமான் பார்த்திங்கன்னா, தனியா, மிளகு, சீரகம், அப்புறம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் வந்து நான் வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கலருக்காக ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, இது வந்து கிராம்பு, ஏலக்காய், கட்பாசி, அப்புறம் என்னது பட்டை, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடாயில் வந்து வறுத்துக்க போகிறோம். வந்து தனியா போட மறந்துடாதீங்க, தனியா தான் இதில் ஃப்ளேவரே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தனியாவை நம்ம வறுத்துக்கலாம். அதாவது தனியா மட்டும் இல்லை, இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் கலருக்காக. இது இல்லாமல் நம்ம மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு போட்டுட்டேன், ஏலக்காய் போட்டாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம், 2 துண்டு பட்டை,
பிரிஞ்சி இலை நான் சொன்னேன், ஆனால் நான் பிரிஞ்சி இலை போடல, தாளிக்கிறதுக்கு தான் பிரிஞ்சி இலை போட்டிருந்தேன். வரமல்லி கடைசியாக போடுங்க, ஏன்னா முதல்ல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கொத்தமல்லி சீக்கிரமாக வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பட்டை கடற்பாசி இதில் அந்த சில பேருக்கு கசகசா பிடிக்கும், அப்புறம் முந்திரி பருப்பு பிடிக்கும், தேங்காய் பிடிக்கும். அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று இது கூட சேர்ந்து வறுத்து அரைச்சிக்கலாம். அது ரொம்ப அந்த தேங்காய் அந்த முந்திரி பருப்பு அதோட ஸ்பைஸியான ஒரு வாசனை வரும் இல்லையா, அதுக்காக. ஆனால் நான் அதெல்லாம் போடலை. ஸோ நல்லா இதை வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கடைசியாக. இப்போ அந்த கடாயிலேயே நல்லா ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க, 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். சில பேர் தேங்காய் எண்ணெயில் பண்ணுவாங்க பலாக்கா அப்படிங்கிறதுனால. அது எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாசனை சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நான் வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லெண்ணெய் வந்து காஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொரிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படப்படப்படன்னு பொரிஞ்சால் தான் அந்த வாசனை வரும். வாசனை வந்த பிறகு பிரிஞ்சி இலை போடுங்க. நிறைய பேர் சோம்பு சீரகம் பொரியாதப்பவே அடுத்ததை போட்டுருவாங்க. இப்போ வந்து நான் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் நம்ம அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு தட்டினது. பச்சை மிளகாலாம் வாசனைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அப்படியே உடச்சி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் பூண்டை விட. அது பலாக்காயோடு அந்த இஞ்சி வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கலாம். வெங்காயம் வதங்க தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சில்வர் கடாயி அப்புறம் அடி கனம் இல்லாத கடாயெலாம் போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து குயிக்காக தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த பொடியை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், மிக்சியில் போட்டு பொடியை அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. அது அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போடும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். தேங்காவையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த பொடி அரைச்சோம் இல்லைங்களா, அது கூட 2 சில்லு தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், இதையும் போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பொடியோட தேங்காய் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு வேணுன்னா போட்டுக்கோங்க. இப்போ தான் நான் சொல்கிறேன், முந்திரி வேணுனாலும் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு நான் அரைச்சிட்டேன். வறுத்த சாமானோட கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் பூண்டு 2 பல்லு போட்டேன், அதையும் போட்டுட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டேஜில் வேக வச்ச அந்த பலாக்காயை எடுத்து நம்ம போட்டுடலாம். இது கூட நம்ம வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது. அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, பலாக்காய் வேக வச்ச தண்ணி, அதை வந்து இதில் நம்ம சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் அதை வந்து நம்ம சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்க்காம இந்த பலாக்காய் வேக வச்ச பலாக்காயை இதில் நம்ம போட்டுடலாம். நான் எந்த வீடியோவும் இவ்வளோ பொறுமையாக எடுத்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்கு பார்த்திங்களா, இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகாப்பொடி காரத்துக்கு. நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தான் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் கலருக்காக. இப்போ காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம காரத்துக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா அதையும் போட்டுட்டு பாருங்கள், கரம் மசாலா கொஞ்சம் போடுறேன், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெப்பர் உங்களுக்கு இன்னும் தேவைப்படுதுன்னா கடைசியாக பெப்பர் பவுடரை கூட நம்ம இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நல்லா இது மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள்.
அந்த பச்சை வாசனை போக, பொடியோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டோம் இல்லைங்களா, பிரிஞ்சு வருது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சாமானை இதில் போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஜொமோட்டோ ஆப்பில் பத்தூஸ் கிச்சன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான டின்னர்லாம் அதில் இருக்குது. இனிமேல் லஞ்ச் கூட மார்னிங்லேயே லஞ்ச் அதை வெரைட்டி ரைஸ்லாம் மார்னிங் 9 o'clock ஸ்கூல் போகிறதுக்குள்ளே ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் கிரேவிக்கு உப்பு போட்டால் தேவையில்லை போல் தோணுச்சு, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கிரேவி, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே கிளறி வச்சுட்டு நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது அந்த வேக வச்சுருக்கிற பலாக்காயை இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம் வடிகட்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கிளறி விடணும். அந்த மசாலாலாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சூப்பராக நம்ம வந்து கிளறி விட்டோன்னா சூப்பரான ஒரு பலாக்காய் ஃப்ரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்றவங்க இது வந்து பலாக்காய்னே சொல்ல மாட்டாங்களாம், அந்த அளவுக்கு இருக்குமா. செய்கிற எனக்கு தெரியுது இது பலாக்காய்ன்னு. நல்லா வதக்கி 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 விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கீழே மேலேயும் நல்லா புரட்டி 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 நம்ம எடுத்தோன்னா சூப்பரான ஒரு பலாக்கா ஃப்ரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மேலே கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்கும் இதை தொட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ லேட்டாக வர்றதுனால வெக்ஸ் ஆகாதீங்க. சோஷியல் டீம் பத்து சேனலோட எல்லா வீடியோவையும் பாருங்கள். நிறைய வீடியோஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.